ஹாய் நண்பர் நண்பீஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, விரிஞ்சிபுரம் மார்கபந்தேஸ்வர் திருக்கோவில் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கும்னா, வேலூர் டு பள்ளிகொண்டா ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நடுவில் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில். மூலவர் பார்த்தீங்கன்னா மார்கபந்தேஸ்வரர் தான் இருக்கார். இங்கே வந்து சுயம்புலிங்கமாக வந்து காட்சி கொடுப்பாரு. சாய்ந்த மகாலிங்கமாக வடிவத்தில் இருப்பார். அம்மன் தாயார் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை. இந்த கோவிலின் தலைவரிச்சம் பார்த்தீங்கன்னா பனைமரம். அதிசயமாக வருடம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கருப்பு காய்களும் மற்ற வருடம் வந்து வெள்ளை காய்கள் வந்து இந்த மரத்தில் வந்து கிடைக்கும். தீர்த்தம் வந்து சிம்ம தீர்த்தம் தான் வந்து இங்கே இருக்குது. ஒரு சிங்கத்தோட குகையில் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கும். இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூலவர் மீது பங்குனி மாதத்தில் சூரிய கதிர்கள் வந்து நேரடியாக விழும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூலவர் மீது ருத்ராட்ச பந்தலும் இருக்குது. இந்த கோவிலோட சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு கற்களும் வந்து சிறப்பாக செதுக்கி இருப்பாங்க. இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தா பங்குனி பிரமோற்சவம் 10 நாட்கள் வாகன சேவை நடக்கும். சிவராத்திரி, நவராத்திரி, ஆடிப்புறம் இதெல்லாம் சிறப்பான வழிபாடாக இருக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசை அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள்லாம் வழிபாடு செய்வாங்க. அப்புறம் தமிழ், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்து விசேஷமான நாளாக இருக்கும். இங்கே முக்கியமான பிரார்த்தனையும் பார்த்தா குழந்தை பெறுவதற்கு விருப்பமுள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பரிகார தலமாக இருக்கும். திருமண யோகம், குழந்தை வரம் கிடைக்கும், பேய் பிசாசு நீங்கும், அன்னதானம், அபிஷேகம், திருப்பணி நன்கொடை போன்ற நேர்த்தி கடன்களும் இருக்குது. இந்த கோவில் தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பொய்க்குரிய தண்டனை காரணமாக இத்தலத்தில் மகனாக பிறந்தாராம். தந்தை இறந்த அப்புறமா சிறுவனாகிய அந்த சிம்ம சர்மன் பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய சாமியோட முடி வந்து எட்டவில்லை சொல்கிறாங்க. அதற்காக சுவாமி பார்த்தீங்கன்னா தன் திருமுடியை சாய்த்து சிறுவனின் பூஜையை ஏற்றுக்கொண்டார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மார்கபந்தேஸ்வரர் எழுந்தருளிக்காரு. சிவலிங்கம் வந்து கொஞ்சம் சாய்ந்த மாதிரி இருக்கும். இந்த கோவில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மேலே ருத்ராட்ச பந்தல் இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு அன்னைக்கு பாலாறு சிம்ம குளத்தில் நீராடி வழிபடும் பக்தர்களுக்கு குழந்தை பெறும் கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் காலை 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கோவிலில் தலைமரமாக வந்து பனைமரம் தான் இருக்குது. இந்த கோவில் உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது வந்து ஒரு அதிசய பனைமரமாக இருக்கும். அதாவது வந்து இந்த பனைமரத்தில் வந்து காய்க்கக்கூடிய பனக்காய்கள்லாம் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மறு வருஷம் பார்த்தீங்கன்னா காய்க்கக்கூடிய பனை காய்க்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட அதிசயம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் சுயம்பு மூர்த்தியாக சாய்ந்த மகாலிங்கமாக வந்து எழுந்தருளி இருப்பார். திருவண்ணாமலையில் ஈசனோட முடி காண முடியாமல் ஈசனாரின் திருமுடியில இருந்து விழுந்த தாழம்பூவை சாட்சியாக கொண்டு ஈசனாரின் முடி கண்டதாக கூறி அதனால் அவதியுற்ற பிரம்மா தேவரூபத்தில் காட்சி தரக்கூடாது என்று ஈசன் கருதியதால் விரிஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலில் குருக்கள் மகனாக பிறந்து சிவசர்மன் என்ற பெயரோடு வளர்ந்தான்ட்டு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச காலத்தில் அவன் தந்தையரை வந்து மறைந்ததுனால சிவசர்மன் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய தயாரானா. ஆனால் அந்த சிறுவனால பார்த்தீங்கன்னா மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியவில்லை. சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால முடி மேலே வந்து அபிஷேகம் செய்ய முடியாததுனால சிவனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் தலைமுடியை வந்து சாய்ச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனால் அபிஷேகம் செய்ய முடிஞ்சுது. அதே காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றும் முடி சாய்ந்த மகாலிங்கமாக ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரராக காட்சி கொடுப்பாரு. இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா நிறைய நல்ல சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது. ஒரே வீடியோவில் எனக்கு கவர் பண்ண முடியல. மறக்காமல் அந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. குழந்தைய வரத்துக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு கோவில் இது. அது மட்டும் இல்லாமல் திருமண வரமும் கிடைக்கும்.